அவ்வளோ பெரிய லங்கா, இந்த சைடு பிரகஸ்தனா, அந்த சைடு மகோதரனா, இந்த சைடு ராட்சசனா, 10 கோடி 10 எலிஃபெண்ட்டான், 10,000 வந்து இதுவான் எக்ரி நேர ட்ரோன் கேமரா மாதிரி வந்து குதிச்சு அடி பின்னுன்னு பின்னிட்டு போயிட்டான் ராவணனை. அதை விட அசிங்கம் என்ன தெரியுமா? உயிரை எடுக்காமல் விட்டுட்டு போனது இருக்குல்ல. பாவம் ராவணன் ஆன கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டான், படட்டும் நன்னா படம். அந்த மாதிரி போட்டு திருப்பி வந்து அப்படின்னு ராமர் முன்னாடி வந்து நிற்கிறான். ராமர் இல்லை, அதான் அறிவு இருக்கா அவனுக்கு? என்ன வேலை பண்ணிட்டு வந்த நீ அப்படின்னு ராமர் கண்ணெல்லாம் தண்ணி. அதாவது தன்னுடைய மனைவியை எடுத்ததனுடைய கோபத்தை வந்து சுக்ரீவன் கிட்ட பார்க்குறான். எனக்கு சீதையை எடுத்தவனை கண்ணு முன்னாடி வந்த உடனே, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராவணனை பார்க்குறான் சுக்ரீவன் இல்லையா? பார்த்த உடனே அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் போயிருக்கான். இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் நாட் ரெஸ்பான்ஸ், ரியாக்ஷன். அது ராமர் கேட்குற இந்த மாதிரிலாம் ரியாக்ஷனுக்கு இடமே கிடையாதுப்பா யுத்தத்தில். ரியாக்ஷனுக்கு இடமே கிடையாது. யூ ஹாவ் டு ஒன்லி ரெஸ்பாண்ட். இப்போ நீங்களும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு ஒன்லி ரெஸ்பாண்ட், யூ ஷுட் நாட் ரியாக்ட். ரியாக்ட் பண்ணோன்னா மிஸ்டேக் ஆகும். ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா தெர் இஸ் அ டெலிபரேட், நம்மளுடைய விவேகத்தை பயன்படுத்தி மைண்டில் ஒரு டெலிபரேஷன் இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயலை செஞ்சோன்னா அது வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதனுடைய விளைவும் தப்பாக வரலாம், வந்தாலும் பட் ஸ்டில் யூ நோ தட் யூ டிட் ஆல் தட் யூ கேன் டூ பிஃபோர் டேக்கிங் எ டெசிஷன். அதனால் ராமர் வந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, யோசிச்சு பாரு சுக்ரீவா, பை எனி சான்ஸ் உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, நான் லக்ஷ்மணன், சீதா, பரதன், சத்ருக்னன் யாருமே உயிரோடு இருக்க முடியாதுப்பா. நீ வந்து உன்னுடைய பாதுகாப்பும் உன்னுடைய சாங்டிட்டியும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. நீ திருப்பி வரலன்னா முடிஞ்சே போச்சு. நீ திரும்பி வரலன்னு வச்சுக்கோ என் சுக்ரீவா, நான் இங்கேன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ இன்கேஸ் திரும்பி வரலனாக்க நான் என் உயிரை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீ வரலன்னா நான் உயிரை கொடுத்துருவேன் உடனே. அப்புறம் அயோத்தியாவுக்கு போக முடியாது. அதனால் வந்து லங்காவை வந்து விபீஷணனுக்கு கொடுக்க முடியாது. நீ என்ன நினச்சின்னு இருக்க? இல்லை, சுக்ரீவன் சொல்கிறான், தவ பாரியாபஹாரி அப்படின்றான். உங்கள் பாரியாவை அபகரணம் பண்ணவன் என்னால் பொறுத்துக்க முடியல, அதனால் வந்து இது பண்ணிட்டேன். சரிப்பா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரே துர்நிமித்தங்கள்லாம் தெரியறது. துர்நிமித்தங்கள்லாம் தெரிஞ்சோடனே எல்லாம் இது பண்ணோன்னே இந்த நிமித்தங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் வால்மீகி வந்து இந்த ஹோல் ராமாயணத்தில் வந்து நிமித்தங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். ஒரே ஒரு விஷயம் நான் திருப்பி நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா அது வருது, அது அப்படியே சொல்லணும்னு. ஆனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம சாஸ்திரத்தில் ஆர் நல்ல பெரிவா சொன்ன நிமித்தங்கள்லாம் இப்போ யாருக்குமே என்னன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையோ அந்த மாதிரியான ஒரு சமாஜமோ இப்போ இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து அந்த இது இருக்குல்ல, எண்ணெய் சிந்தி எடுத்துனா ஐயோ என்ன அபசகுணமாக இருக்குது அப்படின்னு. எங்கே எழுதியிருக்கு எண்ணெய் சிந்தினா அபசகுணம்னு? மால்யவான் சொல்கிறானா, இல்லை சுக்ரீவன் சொல்கிறானா, இல்லை ராமர் சொல்கிறாரா, இல்லை சீதா பேசினாலே அதில் இருக்காருன்னா அதிலலாம் எதுவும் இல்லை. ஓவராலாக வந்து சமுதாய லெவலில் வந்து உயிரினங்கள் எப்படி இருக்குது, பட்சி பறவைகள் எப்படி இருக்குது, அதாவது மனிதனுடைய வசத்தில் வைத்துக்கொள்ளவே முடியாத விஷயங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பொறுத்து தான் நிமித்தங்கள். இந்த பூனை குறுக்க போனா அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே எங்கேயும் இல்லை. சரியா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்னமோ அது சமுதாயத்தில் ஆழ உள்ள பூந்துருக்கு, அது எங்கேயுமே கிடையாது. பூனை குறுக்க போனால் குறுக்கவும் போகும், நடுக்கவும் போகும். வீட்டில் 4 பூனை வளர்த்தா குறுக்க போகாமல் என்ன பண்ணோம்? நீங்கள் என்றைக்காவது காட்டில் பூனை வளர்ந்து பார்த்துருக்கீங்களோ?
காட்டில் வளர்கிற பூனைக்கு பேர் என்ன? டைகர், சீட்டா, அதெல்லாம் தான் காட்டில் வளர்கிற பூனை. இந்த பூனையெல்லாம் காட்டுக்கு போனால் முடிஞ்சே போச்சு கதை, பருந்தே எடுத்துன்னு போயிடும். இந்த பூனையெல்லாம் சிட்டியில் தான் இருக்க முடியும். சிட்டியில் இருக்கிற பூனை குறுக்க நடுக்க போகாதா? அப்புறம் விளக்கில் எண்ணெய் தீரும்போது அது அணைஞ்சு போகும். என்ன இது? இந்த பேசிக் சயின்ஸ் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ விளக்க நஞ்சுடுத்த எப்படி? எண்ணெய் ஊற்றலைன்னா அணைஞ்சு தான் போகும். கரெக்டாக கரண்ட்டு போயிடுத்த எப்படி? இந்த கரண்ட்டுங்கிறதுலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அதனால் நமக்கு நிமித்தம் ஏற்படுற அளவுக்கு எந்த என்வாயர்மெண்ட்டும் இல்லை நமக்கு. இப்போ ஒரே ஒரு நிமித்தம் நமக்கு என்ன ஏற்படலாம் அப்படின்னா, சூரியன், மேகங்கள், அடிக்கின்ற காற்று. அது கூட நம்ம கிளாஸ் டோர்லாம் போட்டு பூட்டி வச்சு ஏசி போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஏசியில் ஜில்லுன்னு காற்றடிச்சா எப்போவுமே நல்ல சகுனம். அப்படி எடுத்துக்கலாமா? உங்களுக்கு ஜில்லுன்னு காற்று அடித்தா நல்ல சகுனம்னா ஏசி காற்று நல்ல சகுனம் போட்டோம். அதனால் ஓவராலாக சூரியனுடைய வேகம் ஒரு சூரியனுடைய தாபம் எப்போ தாப்பிக்கணுமோ அப்போ தாப்பிச்சா அது துஷ்சகுனம் கிடையாது. தாப்பிக்க வேண்டிய நேரம் இல்லாத போது அதிகமான தாப்பம் இருந்தால் அது துர்சகுனம். அப்புறம் நல்ல வெளிச்சம் அடிக்க வேண்டிய டயத்தில் நேரங்காலம் இல்லாமல் மேகம் ஒரு இருட்டை உருவாக்கித்துனா அது ஒரு துஷ்சகுனம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்களேன், காக்கா கத்துறது, கா 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 அப்படின்னு ஒரு கார்த்தால ஒரு 7-7:30 கத்தும். மெதுவாக இப்போ போன 50 வருஷத்தில் என்ன ஆயிடுதுன்னா 7:30 கத்துற காக்கா இப்போ 8:30 தான் கத்துறது. ஏன்னா நாம் தூங்கி எழுந்து காக்காவுக்கு சாதம் போடுற டைம் லேட்டாக எடுத்து. ஏன் லேட்டாக எடுத்து? நம்ம தூங்கி எழுந்துக்கிறது லேட்டாக எடுத்து இல்லையா? அது பரவாயில்ல, அது காக்காவுக்கு சாதம் போடுறது மட்டும் விட்டுறாதீங்க. அது இப்போ அதே ஒரு 20 காக்கா கா 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 கான்னு கத்தித்துனா அது கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அது நமக்கு அது கேட்கும்போதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த விஷயம் கேட்கும்போதே நமக்கு ஏதோ பண்ணும். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் துர்நிமித்தங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேரழிவு உருவாக போகிறது. ராமர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுக்ரீவா, மற்ற முக்கிய ஹனுமான், மற்றவா எல்லார்ட்டையும் சொல்கிறேன் கேளுங்கோ, நிறைய துர்நிமித்தங்கள் ஏற்படுறது, நிறைய துர்நிமித்தங்கள் ஏற்படுறது சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த ரணபூமி இருக்குல்ல, இது இரத்தத்தினாலையும் மாம்சத்தினாலையும் முழுக்க மறைக்கப்படும் அப்படிங்கிறார் ராமர். என்ன சொல்கிறாரு? இரத்த மாமிசத்தினால மறைக்கப்படும், இரத்த ஆறு ஓடும், சதைகளினுடைய சகதி பரவும் அப்படிங்கிறார். அவ்வளோ பயங்கரமாக இருக்க போகிறது யுத்தம் அப்படின்னு சொல்கிறார். அங்கேருந்து எல்லாம் ஃபுல்லாக சுவேல பர்வதத்தில் ஏன் ராமர் ஏறினார் அப்படின்னா, லங்காவை பார்க்கறது ஒரு பக்கம், இன்னும் லங்காவுக்கு வெளியில் இருக்கிற தன்னுடைய அணிவகுப்பு எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ண, அங்கே இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போக சொல்லுப்பா, இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் வா, இன்னும் கொஞ்சம் பேக்கில் வா, ஃப்ரண்ட்டில் வா, இது எல்லாமே சுவேல பர்வதத்துலேருந்து பண்ண முடியும். அழகாக அந்த மாதிரி இது பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, நேராக நார்த் கேட் இருக்கு இல்லையா, நார்தர்ன் கேட், அது யார்? நன் அதர் தேன் சாக்ஷாத் ஸ்ரீராமர். அவரே போனார். அப்படி போயிட்டு அந்த க்ரூஷியல் பாயிண்ட்டு, ரொம்ப பயங்கரமான ஸ்பாட் ஆஃப் லங்கா அந்த நார்த்து கேட்டு தான். ஏன் அந்த நார்த்து கேட்டு தான் பயங்கரமான ஸ்பாட்டு? அதை ஏற்கனவே ஹனுமான் கண்டுபிடிச்சிட்டார் அந்த இடத்த. ஏன் அது வழியாக தான் ஹனுமானே பிரதோஷ காலத்தில் இடது கால எடுத்து உள்ளே வச்சுட்டு போனார். உள்ள ஞாபகம் இருக்கு இல்லையா? அது ஓகே. அந்த மாதிரி என்னது மாற்றி சொல்லிட்டு நார்தர்ன் கேட்டா, நார்த் கேட்டுன்னு வேறு ஏதோ ஒன்று இருக்குல்ல. சரி. அதனால தான் நார்த்து டு சவுத்து, சவுத்து டு நார்த்தில் நம்மள கொஞ்சம் பயம்லாம் என்ன போட்டோம். அது போட்டோம். அது மாதிரி எல்லாம் இது பண்ணுறா. அங்கேருந்து பார்த்தா எல்லா ராட்சஸாலும் ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கலாம். கத்தியோ, ஒரு இரும்பில் ஒரு கம்பியோ, இல்லைனாக்கா சூலமோ, அதுவோ இதுவோ எது என்னம்மா ஓகே இல்லை, அதெல்லாம் வச்சுருக்கலாம். அது வச்சுருக்கலாம். பாவம் இந்த வானரங்கள்லாம் எதை வச்சுருக்கு தெரியுமோ?
எல்லாம் ஒரு மரத்தை பிடுங்கி கையில் வச்சுட்டுருக்கான். ரொம்ப நோஞ்சானா இருக்கக்கூடிய வானரம் என்ன பிடுங்கி வச்சுருக்கோம்? முருங்கை மரத்தை தான் பிடுங்கி வச்சுட்டுருக்கோம். முருங்கை மரம் நம்ம முறைச்சி பார்த்தாலே உடஞ்சிரும் தெரியுமா? சில ரொம்ப இருக்கிறதுலே ஸ்ட்ராங்காக இருக்கிற மரம் எது தெரியுமா? புளிய மரம். புளிய மரத்தை பிடுங்கி வச்சுருப்பா சில பேர். புளிய மரத்தால் அடித்தா அவ்வளோதான், நன்னா அடி விழும். நீங்கள் புளிய மரத்தில் குச்சி பண்ணி அதால் அடிங்கோல, மாமரத்தில் குச்சி பண்ணி அதால் அடிங்கோல, புளிய மரத்து குச்சியில் நல்லா அடி விழும், பழுத்துரும். சரியா? அந்த மாதிரி பாவம் இதுங்கெல்லாம் வந்து ஏதோ கட்டையும் மரமோ கிளையும் அதெல்லாத்தையும் வந்து ஆயுதமாக அப்படி வச்சுருக்கான். வந்தால் அப்படியே நசுக்கிடலாம், எல்லா ராட்சஸையும் எல்லாம் பேசிக்கிறதான். வந்து அப்படியே இது பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த தலை இருக்குல்ல, அந்த ஒரே வயலன்ஸ் தான் ஃபுல்லாக, ஹாரர் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஹோல் பிளான் செட் ஆகிடுத்து. அந்த ஏற்பட போகிற விஷயத்தை பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்குது. இந்த பழைய ராமாயணம்லாம் பார்த்தவா யார்? அவர் பாவம் ராமானந்த் சகர், அவருக்கு எவ்வளோ கிராஃபிக்ஸ் வருமோ அவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணி ராமஜி கி சேனா சலி அப்படின்னு ஒரே தட 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 தடன்னு வருவா. ஒரு மொத்தமாக நீங்கள் பார்த்தேன்னா அந்த சேனையில் வந்து அவர் படம் எடுத்ததில் 20 பேர் தான் இருப்பா. ஆனால் இங்கே வந்து ஒரு 2000 கோடிக்கு மேலே பேசின்னு இருக்கா. அதை வந்து இப்படி காட்டுவார், இப்படி 4-5 பிட்டு ஒட்டி இப்படி ஏதோ நிறைய பேர் போகிற மாதிரிலாம் காட்டுவார். அது வந்து நம்ம அப்படியே வந்து ஹான்னு பார்த்தோம். அந்த டன் டன் டடன் 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 டங் 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 டங், இந்த 2 அம்பு இப்படி வந்து அடிக்கும்ல, டங் டங். நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தோம்னா ராமரோடைய அம்பு ரைட்டில் இருக்கும். அவர் பிக்சரைஸ் பண்ணுறதுலையே இவர் லெஃப்டில் இருக்கும். அப்படி நம்ம லெஃப்டில் இருக்கிற அம்பு மறைஞ்சிடணும். அவன் மறைஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்? அப்படிலாம் பண்ணுவோம்ல. அதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் பார்த்து ரசித்தோம். சரி, அதில் என்ன ஒரு பியூட்டினா, எந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினால பாரதம் முழுக்க ராமர் மேலே பக்தி வந்து அதிகமாச்சோ, அந்த ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேருமே வந்து கும்பாபிஷேகத்தில் இருந்தா. தேவர் இன்வைட்டட். புரியுறதா? அதெல்லாம் ரொம்ப வெரி வெரி தாட்ஃபுல் ஆஃப் த கமிட்டி டு டூ ஆல் தட். வெரி குட். ஓகே. அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ ராமர் வந்து சரி அட்டாக்குன்னு சொல்லலை. ராமர் இரு ராஜநீதி ஒன்று இருக்குது, வெயிட் பண்ணு, சாமதான பேத தண்டம், அதனால் அங்கே தான் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் சுக்ரீவனை இழக்க முடியாது. இப்போ சுக்ரீவனை இழக்க முடியாது. ஏன்? இப்போ அவன் தான் ராஜா. சுக்ரீவன் அவுட்டுன்னா இந்த சைடு அவுட்டுன்னு அர்த்தம். அதனால அங்கே தான் அனுப்புகிறார். எதுக்கு? தூது அனுப்புகிறார். நீ என்ன பண்ண? ஒரே குதி. ரொம்ப சிம்பிள் இவாளுக்கு. நீ அகழினா கட்டு, அகழியில் குரோக்கடைல்னா விடு, என்ன வேணால் விடு, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் வந்து அப்படின்னோன்னா சர்ன்னு அந்த பக்கம் போய் விழுந்துருவார் நம்ம ஆள். டக்குன்னு அந்த பக்கம் வந்து இறங்கிடுவார். அதனால் வந்து நீ நேராக அங்கே போயிட்டு நான் சொல்கிறத சொல்லு. தூது விடுறார். என்ன பண்ணுறாருன்னா தூடு ஷட் அத்திரம் நான் முடிஞ்சுடுத்து. ஏகச்சத்வாரிம்ஷம். நான் சொல்கிற மெசேஜை போய் ராவணன்ட்ட சொல்லு. இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ராவணா கடைசியாக ஒரு தடவை சொல்லு, என்னுடைய ராஜா இப்படி இருக்கார், இது பண்ணுறார், நீ சீத்தையை திருப்பி கொடுத்துட்றியா? இது வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ண வேண்டிய ஃபஸ்ட் அப்ரோச் இது. சரி, ஓகே, நீ தப்பு பண்ணிட்ட. சண்டைன்னு ஒன்று வந்து அழிவு இருக்கும் 2 பக்கமும். ஏன்னா இண்டிவிஜுவலானா சண்டை போட்டுடலாம். நானா நம்ம 2 பேர் சண்டை போடுறதுனால பக்கமும் அழிவு இருக்கு. இது அதனால ராஜநீதியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதனால வந்து சமாதானமாக பேசுறதுக்கு அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? ரிஷி நாம் தேவதானாம் ச கந்தர்வாப்யசராசாம் ததா நாக நாமத யக்ஷானாம் ராஜ்யம் ச ரஜனீச்சரஹ யச்ச பாபம் கிருதம் மஹோ தவளிப்தேன ராட்சச நூனம் தே விகதோ தர்பஹ ஸ்வயம் புவர ரதானஜஹ தஸ்ய பாபஸ்ய சம்பிராப்தா வ்யுதிஷ்டரத்ய துராசதா யஸ்ய தண்டதரஸ்தேஹம் தாராஹரணகர்ஷிதஹ தண்டம் தாரயாமானஸ்து லங்காத்வாரே வியவஸ்திதஹ. எப்படி வந்து அபராதம் செய்பவர்களுக்கு வந்து தண்டனை தரக்கூடியவர் ராஜாவாக இருக்காரோ,
அப்படி அபராதங்களுக்கு தண்டனை தருவதற்காக சித்தமாக ராஜா ராமன் துவாரத்தில் காத்து கொண்டிருக்கிறான் என்று போய் சொல். பதவீம் தேவதானாஞ்ச மகர்ஷீனாம் ச ராட்சசா ராஜரிஷீனாம் ச சர்வேஷாம் கமிஷ்யதி யுதிஷ்டிரஹா. நீ நன்னா புரிஞ்சுக்கோ, நீ யுத்தத்தில் யுத்தம் பண்ணியே ஆணுன்னு நினச்சேனாக்க ராமனுடைய பானங்களினால் உன் பாப்பங்கள் அழிக்கப்பட்டு நீ நற்கதிக்கு செல்வாய். என்ன அழகாக ப்ரெசன்ட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு பாருங்க ராமர். இந்த மாதிரி போய் சொல்லு, அவன் யுத்தம்தான் பண்ணணும் அப்படின்னாக்க இப்போவே இங்கேயே ராவணனுடைய பாவத்தை எல்லாத்தையும் மரண தண்டனை மூலமாக நான் நிறைவேற்றிட்டு அவனை ராஜரிஷிகள்லாம் எங்கே போவாலோ அந்த லோகத்துக்கு நான் அனுப்பிடுறேன்னு சொல்லு. அப்போனா என்ன சொல்கிறார், யுத்தத்தை நிறுத்தினேனா, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யுத்தத்தை நிறுத்தினேனா இங்கேயே நன்னா இருக்கலாம், யுத்தத்தை நிறுத்தலையா அப்போ கூட நீ நன்னா இருக்கலாம் செத்ததுக்கப்புறம், எப்படி இருந்தாலும் ராமனால் உனக்கு பயன்தான் உண்டு ராவணா அப்படின்னு. என்ன ஒரு பாயிண்ட். பலேன ஏன வை சீதாம் மாயையா ராட்சசாதனம் மம திக்ரம்யித்வ துவாம் ஹதாம் ஹிருதான்ஸ்த்வ நிர்தர்ஷய அராக்ஷசமிமம் லோகம் கர்த்தசமதி நிஷிதைஷரைஹி நச்சேத்வ ரம்யபியேஷி தமாதாயு து மைதிலீம். அதனால் ராவணா கேளு, ராமன் இந்த பூமியை ராட்சசர்கள் இல்லாமல் செய்வதில் சங்கல்பம் எடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல மைதிலியை திருப்பி கொடுத்துரு. தர்மாத்மா ரக்ஷசன்ஸ்ரேஷ்டா சம்பிராப்தோயம் விபீஷணா லங்கைர்ஷர் யமிதம் ஸ்ரீமான் துருவம் பிராப்னோத்யகண்டகம். ராட்சசர்களில் சிரேஷ்டமான தர்மாத்மாவான விபீஷணனுக்கு ஏற்கனவே ராஜ்ய பட்டாபிஷேகம் ஆனது ஆயிட்டது. அவன் வெகு சீக்கிரம் இந்த ராஜசிம்மாசனத்தில் அமர்த்தப்படுவான். அதனால் நீ அதர்மமாக இருக்கக்கூடியவன் ஒரு நிமிடம் கூட ராஜசிம்மாசனத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பிரவீமி துவாம் ஹிதம் வாக்கியம் கிரியதாம் ஔதாரிய தேகிகம் சதிருஷ்டா கிரியதா லங்கா ஜீவிதம் தே மயி ஸ்திதம். ஆனால் கேட்டுக்கோ, நீ அதர்மமாக விபீஷணனுடைய ராஜ்யத்தில் இருக்க, இப்போ உன்னுடைய உயிர் என்னுடைய கருணைக்கு உட்பட்டு இருக்கிறது என்று போய் நான் கூறியதாக ராவணனிடம் சென்று கூறு. ஆஹத்வம் ராகவோ ராமஹ கௌசல்யா நந்தவர்தனஹ நிஷ்பத்ய பிரதியுத்யஸ்வ நிருஷம்ச புருஷோபவ. கௌசல்யினுடைய ஆனந்தத்தை அதிகரிப்பவனாகிய ரகுகுல திலகனாகிய ஸ்ரீராமன் உங்களிடம் ஒரு ஃபைனல் நோட்டீஸ், ஃபைனல் இது என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, கொஞ்சம் ஆம்பளைக்கு அழகாக கதவை திறந்து வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாரு. இது அங்கதன் அடிச்சு விடுறார், கடைசியாக சொல்கிறார். கடைசியாக அங்கதன் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆம்பளையாக லட்சணமாக கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துண்டு உன் கேட்டை திறந்து வெளியில் வா அப்படின்றார். இதெல்லாம் இந்த மாஸ்டைல ஒரு ஆமீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் அதில் சொல்லுவல்ல எல்லாமே ராமாயணம். நீங்கள் என்ன டைலாக் நம்ம வீட்டில் பேசினாலும் சரி, வீர வச்சனங்கள் அந்த வச்சனங்கள் சினிமாவில் என்ன எடுக்க எல்லாமே ராமாயணத்துலேருந்து தான் வருது. அதனால அந்த மாதிரி இது பண்ணி அந்த வானரத்தை பிடிச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். ஒரு 3-4 பேர் பிடிக்கிறான் அங்கதனை, நகத்தை கூட முடியல அங்கதனை இப்படி காலை வச்சான், காலை நகத்தை சொல்கிறது அது டைரெக்டாக இல்லை. இந்த 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 கட்டத்தில் வரல, மேல் வர கட்டத்தில் வருதான்னு பார்ப்போம். இப்படி பிடிக்கிறா, யாருமே நகத்தை கூட முடியலையா ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹும் அப்படின்னு அங்கதன் இப்படி எழுந்தான் பாருங்க. அந்த எல்லா ராட்சஸும் சுற்றி அவனை பிடிச்ச எல்லா ராட்சஸனும் புதக்கடின்னு விழுந்தான்.
புலகர்ணி வந்து நேரம் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த எந்த பவனத்தில் இந்த சபையில் வந்திருந்தாரோ அந்த பவனத்தினுடைய அழகாக வந்து கொத்த இது இருக்கு இல்லையா, கோபுரமாக கட்டியிருப்பார் இல்லையா, அந்த கோபுரத்து மேலே எழுந்து கையாலேயே கோபுரத்தை அடித்து உடைச்சது. அந்த டூம் அடித்து உடைச்சது இல்லை, எல்லாம் ஏற்கனவே ராமாயணத்தில் பண்ணதான். அங்கதன் வந்து அந்த டூமை வந்து டமால் அடித்து ஒரு ராமனுடைய முக்கியமான சபா கோபுரத்தை வந்து மொட்டை கோபுரமாக்கினா எப்படி இருக்கும்? மொட்டை கோபுரம் ஆக்கிட்டு கிளம்பிட்டான். பாய், ஞாபகம் வச்சுக்கோ, ஓகே ரெடி ஃபார் வார் அப்படின்னு போயிட்டார். அவ்வளோதான். அப்போது ஒரு தூது வரவன் இடத்துல ப்ராப்பராக திருப்பி சமாதான தூது எழுதி அனுப்புறது வந்து ஒரு ராஜாவுடைய லட்சணம். சரி, இல்லை யுத்தத்துக்கு தான் வரணும்னா அந்த விஷயத்தையும் சொல்லணும். ஆனால் அந்த தூது வரவனையே அடிக்க போனோம் அப்படின்னாக்கா யுத்தத்துக்கு வந்து ஆஹ்வானம் கொடுக்குறோம், எந்த விதமான சாமதான பேதத்துக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நேர யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதனால் வந்து ஃபுல்லாக சரவுண்டு பண்ணியாச்சு. சரியா, எல்லா பக்கமும் பண்ணியாச்சு. அந்த மீட்டிங்லேயும் அதுதான் சொல்லப்பட்டது. எந்த மீட்டிங்கில்? சரமா வந்து போய் கேட்டுட்டு வந்தால, ஒட்டு கேட்டுட்டு வந்தால சீதைக்காக. அந்த மீட்டிங்லேயும் வந்து கவலைப்படுத்துகிற மாதிரி ராவணனை செய்தது என்ன அப்படின்னா, எல்லா பக்கமும் ராவணா நாம் சூழப்பட்டோம். உண்மையாகவே ராவணன் வந்து நான் 3 லோகத்தையும் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னால. இப்போ ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, ராவணன் வந்து இனிமேல் எங்கேயுமே நகர முடியாத மாதிரி ஃபுல்லாக கேரோ பண்ணியாச்சு. கொஞ்சம் அப்படி பாருக்கண்ணா இருக்குல்ல, எல்லாமே வந்து இங்கே தான். ராவணன் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ராவணன் வந்து வெளியில் வரான். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் இப்படி பார்க்குறான். பார்த்தா கண்ணு கெட்டுறது மட்டும் கடல் மாதிரி இருக்கான் வானர சைன்யம். அப்படியே சைன்யமாக இருந்தால் அப்படியே கடலாக இருந்தான், அப்படி இருக்கான். சுற்றி வர கொலை நடுங்கிறது தான் உள்ளுக்குள்ள. ஆனால் வெளியில் காட்டிக்கலையான். பண்ணிட்டு எல்லாரையும் கொண்டு விடுறேன் பார் அப்படிங்கிறேன் நான். அப்போ கூட ஆமாம் சரி ஓகே. அப்போது எப்போவுமே வந்து இது வந்து ஒரு நடக்கிறது. நடுவில் ராமர் வந்து எப்போவுமே நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, கான்ஸ்டன்ட்லி சீதே சீதே, அந்த ஒரு பின்னாடி ஒரு வாத்தியம் ஓடிண்டே இருக்கு ராமருக்கு. சீதே 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 அப்படின்னு எல்லாம் போயிண்டு இதுவாகிட்டு இருக்கு. 42 அதான் எல்லா ஏற்கனவே ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லை, ஞாபகம் இருக்கு இல்லையா? என்னது அப்படின்னாக்க, நீலன் வந்து பூர்வதாரத்தில், அங்கதன் வந்து எங்க? அங்கதன் வந்து தட்சிண திசையில், வெரி குட், சவுத் திசையில். அதுக்கப்புறம் ஹனுமான் வந்து பশ্চিமத்தில், ஜாம்பவான் இவெல்லாம் வந்து நடுவில். அவர் இப்போதைக்கு வந்து நடுவில்னா என்ன, தேவர் உள்ள ஓப்பன் கீப்பன் ஆன உடனே அவள் வந்து உள்ளே போய் நடுவில் இது பண்ணிவிடுவா. ராமரும் லக்ஷ்மணரும் எங்கே? உத்தர திசையில். அந்த மாதிரி கவாக்ஷகன் தூம்ரன் இவ எல்லாரையும் கூட்டிண்டு 28 கோலாங்குலோ மகாகாயோ கவோக்ஷோ பீமதர்ஷனா விருத்தோ கோட்யா மகாவீர்யாஸ்ததாசௌ ராமஸ்ய பார்ஷ்வதா ரிக்ஷாணாம் பீமகோபானாம் தூம்ரஹா சத்ரு நிபர்ஹணா விருத்தஹா கோட்ய மகாவீர்யா ததஸ்தௌ ராமஸ்ய பார்ஷ்வதா. ராமனை சுற்றி யார் போகிறா மெயினாக அப்படின்னா, கோலாங்குலம், லங்கூரம் கேள்விப்பட்டிருக்கேல்ல? ஏண்டா லங்கூரம் நம்ம இதில் எல்லாத்தையும் வச்சு திட்டுவான் தெரியுமா? வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடியது. இந்த லங்கூரம் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இருக்குல்ல, அதுதான் ராமருடைய அணியில் கூடவே போனதான். அந்த மாதிரி அவெல்லாம் எப்படின்னா பீம கோபம் உடையவர்களாம். தொட்ட கோபம் வந்துடுமா. சில இந்த சோளிங்கர்லாம் போயிருக்கல, சொல்லுங்கலாம் இருக்குல்ல, இப்படி இருக்கும். நீ போய் ஐயோ நம்ம அனுமான் போரும் அப்படி சொல்லக்கூடாது, புரியுறதா? பாட்டுக்கு வானரம் இருக்குது, வானர நீங்கள்லாம் வந்து ராமருக்கு ஜெயிச்சு கொடுத்தல தேங்க்யூ அப்படின்னு போட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படின்னு அப்படின்னு இருக்கும். உடனே கோபம் வந்துடும் அதுக்கு. அந்த மாதிரி
கோபத்துலையும் ரோஷத்துலையும் பீக்கில் இருந்து அடி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லங்கூரங்கள்லாம் ராமரோட இதில் வந்து அப்படியே போகிறதான். ராமரோட அப்படியே போய் அந்த மாதிரி பண்ணி கோஷம், பேண்டு, வாத்தியம், டம்மத்துக்கு தம் 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 தம். வெளிலவா, சும்மா உள்ளே உக்காந்துருக்க இந்த பயலை அந்த பயலை கோழையே, அசிங்கமா இல்லை உனக்கு, பெரிய விந்திரனை வென்றானா இதை வென்றானா, வெளியில வா. இல்லை கத்திருக்கோம், எல்லாம் லங்கூரம் கத்திருக்கோம், வெளில வா ராவணா, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கோரமான யுத்தம் வந்து ஆரம்பிக்கிறது. கோரமான யுத்தம்னா அவ்வளோ கோரமான யுத்தம். என்ன ஆகிறதா, முதல்ல எப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதுனா துவந்துவ யுத்தத்தில் ஆரம்பிக்கிறதா, டூயல். அப்படி வந்த உடனே அப்படி அந்த பெரிய பெரிய நீங்கள் நினைக்கிற, நம்ம திருப்பவும் சொல்கிறேன், தயவு செய்து வானரம் அப்படின்னாக்க நம்ம இந்த இதோ கோவிலெல்லாம் பார்க்குற வானரமாக நினச்சிக்க வேண்டாம். மினிமம் ஒரு வானரமே நம்ம பார்த்த கிங்காங் சைஸுக்கு இருக்கும். தப 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 தபன்னு அடிச்சுக்கும் தெரியுமா, அந்த இது பார்த்துருக்கேல்ல, அந்த மாதிரி. அது வந்து கருங்குரங்கு, அது லங்கூரம் இல்லை, அது கருங்குரங்கு. அது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த சைடு போயிருக்கோம், நீலனோட போயிருக்கோம். அதெல்லாம் அப்படி சிம்பான்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. கருங்குரங்கு, செங்குரங்கு, சிலதுக்கு வந்து பல்லில் பலம் ஜாஸ்தி. இதெல்லாமே வால்மீகி பாவம் அவர் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கார் பாருங்க. சிலதுக்கு வந்து பல்லில் பலம் ஜாஸ்தி, சிலதுக்கு வந்து நகத்தில் பலம் ஜாஸ்தி, சிலதுக்கு வந்து புஜத்தில் பலம் ஜாஸ்தி, சிலதுக்கு தன்னுடைய பாடி வெயிட் இருக்குல்ல அதில் இது பலம் ஜாஸ்தி. நேராக போய் 100 ராட்சசன் மேலே தக்கடின்னு அப்படி விழ வேண்டியது. இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு பலத்தில் அதந்த பலம் அங்கங்கே இருக்கக்கூடிய ராட்சசாலுக்கு ஏற்ற மாதிரி ராமர் அணி வகுத்திருக்கார். புரியுதா? அந்த மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது தான் துவந்த யுத்தம். டமால் 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 அடி பிச்செடுக்கிறா. எல்லா பக்கமும் வார் ஸ்டார்ட் ஆகிடுது. தட 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 தடன்னு அடிக்கிறது. அங்கதனும் இந்திரஜித்துக்கும் துவந்த யுத்தம். கை பிடி 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 டமால் 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 அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கும் பிரச்சங்கனுக்கும் நடக்கிறது. விபீஷணனும் நமக்கு எப்படி காட்டியிருப்பா டிவியில் எப்போவுமே, விபீஷணன் அப்படி சைடில் அப்படி ஸ்மார்ட்டாக நின்றுட்டே இருக்க மாதிரி காட்டுவான்ல, அதெல்லாம் இல்லை, இறங்கி அடிச்சிருக்கார் விபீஷணன். எங்க இனத்துக்காரங்கடா, அவங்களோட வீக்னஸ்ல எனக்கு நல்லா தெரியும், இறங்கி அடிக்கிறார். அதனால வந்து சத்ருகுணன்னு ஒரு ராட்சசன் இருக்கான். புரியுறதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விபீஷணன் யாரை அடிக்கிறான் அப்படின்னா சத்ருகுணன் அடிக்கிறான். எங்கே சத்ருகுணன் திடீர்னு இங்கே வந்தான் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த சத்ருகுணன் வந்து லங்காவில் இருக்கக்கூடிய சத்ருகுணன். அப்புறம் கஜன் அப்படின்ற வானரம் வந்து தப்பனை அடிக்கிறான். நீலன் வந்து நிகும்பனனை அடிக்கிறான். சுக்ரீவன் வந்து பிரகசனை அடிக்கிறான். லக்ஷ்மணன் வந்து விருபாக்ஷன் அடிக்கிறான். அப்படி உள்ளே போனவுடனே கொஞ்சம் அப்படி இப்படி மாறிடுது. இவ அணுவைக்குத்து உள்ளே போகிறா இல்லையா, கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிடுது. இங்கேருந்து அங்கே ஓடி வருவா, அங்கேருந்து இங்கே ஓடி வருவா, எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இவ எல்லாரும் 1 to 1 அடிக்கிறா. ராமர் வந்து பானம்லாம் விடலை. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, துவந்த யுத்தம் தான். ராமர் மட்டும் பாவம் என்னன்னா 4 பேரோட துவந்த யுத்தம் பண்றாராம். அது வால்மீகி ராமனுடைய ஏற்றத்தை காட்டுறதுக்காகவே அப்படி எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். மற்றவாள்லாம் 1 to 1 தான், இன்க்ளூடிங் அனுமன். ராமர் மட்டும் ஒரே சமயத்தில் 4 ராட்சசாலோட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணுறாராம். புரியுறதில்ல? அப்படிலாம் அடிக்கிறாள்ல சினிமாவில், ஒரே ஆள் 4 பேர் அடிப்பேன், 5 பேர் அடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, நம்ம அண்ணன் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், ஹனுமான், நீலன், அங்கதன், சுக்ரீவன் போன்றவர்களே ஒருவருடன் தான் சண்டையிடுகிறார் என்றால், அந்த களத்தில் 4 கோரமான ராட்சசர்களுடன் ஒரே ஆள் சண்டை போடுறான்னா அந்த ராமருடைய புஜக பல பராக்கிரமம் எப்படி இருக்கும்? அவருடைய கோதண்டம், அவருடைய பானம், அதை பற்றி நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். பட் அவருடைய புஜபல பராக்கிரமம் எடுத்துக்காட்டவே வால்மீகி வந்து இதை எடுத்து சொல்கிறான்னு. அப்புறம் மைந்தன் வந்து வஜ்ரதரமிஷ்டன் அடிக்கிறார். திவிதன் வந்து அஷானி பிரபன் அப்படிங்கிறத அடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்திரஜித் வந்து கதை எடுத்துன்னு வந்து டொமல் அடிக்கிறான் அங்கதன் என்ன பண்ணுறான், ரிட்டனுக்கு ஒரு பெரிய கல் எடுத்து நேர இந்திரஜித்தினுடைய ரதத்தை அடித்து
பிச்சு எடுத்துட்டான். அந்த சாரதி அவுட்டு, ரத்தம் வந்து தூள் தூளா கிடக்கு. சமாப்தி. இந்திரஜித் அடி 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 அடின்னு அடிச்சிருக்கான். முதல் அடி நம்மளது தான். முதல் அடி பிச்சு எடுத்துட்டான் அங்கதன் போட்டு. அப்படி போட்டு சம்பாத்தி மேலே 3 பானம் போட்டுட்டான். சம்பாத்தி யாரோட சொல்கிறான்? பிரச்சங்கன் அப்படின்னோட. சம்பாத்தி நம்மாலே. சம்பாத்தினா அந்த சம்பாத்தி இல்லை, இது வானர சம்பாத்தி. வானர சம்பாத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சங்கன் வந்து 3 வானம் போட்டான். திருப்பி என்ன பண்ணான் சம்பாத்தி? அவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய மரத்தை எடுத்து ஒரே அடி அடின்னு அடித்து கொன்னுட்டார். பிரச்சங்கன் அப்படின்ற ராட்சசனை கொன்னுட்டார். அதில் ஹோல் விஷயம் என்னாச்சு அப்படின்னா, ஹனுமான் ரத்தத்தினுடைய சக்தி வச்சு ஜம்புமாலி என்ன பண்ணிட்டான், ரதத்து மேலே வர அந்த சக்தியை வேஸ்ட் பண்ணிட்டு ஹனுமானுடைய செஸ்ட்டில் அடி கொடுத்துட்டான். அடி கொடுத்தா என்ன ஆகும்? ஹனுமானுக்கு ஒன்றும் ஆகாது. அவனுக்கு தான் ஹனுமான் அடிச்சுட்டோன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணால் கிடைக்குமே வேறு, ஹனுமானுக்கு ஒன்றுமே மாறாது. என்ன சொல்கிற? தஸ்யதம் ராமசாஸ்தாய ஹனுமான் மாருதாத்மஜா பிரமமாத்த தலேனாஷு சகதேனைவ ராட்சசா. ஹனுமான் என்ன பண்ணாராம்? ஓடி போய் அந்த ஜம்புமாலியை பிடிச்சி, கதையெல்லாம் இல்லை, கையால் ஒரே பலார்னு அடிக்கும்போது இப்படி அடிக்கலாம், இல்லை இப்படி அடிக்கலாம், புரியுறதா? இல்லைன்னா இப்படி இந்த ஓரத்தில் அடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கோவத்தை பொறுத்தோ மற்ற விஷயத்தை பொறுத்தோ நம்ம இன்னொருத்தர பலார்னு அடிக்கக்கூடாது. என்ன யாரையும் அடிக்கக்கூடாது. அப்படி ஆனால் பலார்னு அடிக்காது. ஆனால் ஹனுமானுடைய அடி எப்படி இருக்குன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் அடிக்கும்போது நேராக இந்த காது இருக்குல்ல, செவில் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாள், திட்டுவாள்ல, அந்த மாதிரி நேராக இங்கே அடித்தா என்ன ஆகும்னா, இங்கே மேலே இருக்கிற கபாலம் தனியாக பிளந்துக்கும். ஹனுமான் என்ன நீங்கள் அப்படியே ஸ்வீட்டாக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் பண்ணுறாருல, அது மட்டும் இல்லை, ராமன் அப்படின்னு சொன்னால் ஒரே சமயத்தில் 100 கபாலத்தை பிரிக்கக்கூடிய சக்தி உடையவர் அவர். போட்டு ஒரு அடி அடிச்சார் பார்க்கணுமே, அவ்வளோதான். ஜம்புமாலியை வந்து அவுட்டு, செத்து போயிட்டான். ஜம்புமாலி அவுட்டு. அடுத்தது நலன் யாரோட சண்டை போடுறான் அப்படின்னாக்க, நந்தன் பிரதபோன கோரே நலம் சோபிதோவத நலஹா பிராப்னுயாசு பதாயாமாச சக்ஷுஷி பின்னகாத்ரா சிரைஸ்தீக்ஷ்ணைஹி க்ஷிப்ரஹஸ்தேன ராட்சசா. பிரதபன் அப்படின்னு ஒரு ராட்சசன். இந்த பிரதபன் அப்படின்ற ஒரு ராட்சசன் ஆன்னு கர்ஜன் பண்ணி நலன் எங்கே இருக்கானோ நலனை சுக்கி ஓடுறான். நலன் வந்து திருப்பி நீ ஓடி வரையா, நான் ஓடி வரேன் பார் அப்படின்னு சொல்லி நலன் அடிப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது, நலன் வந்து அப்படி கொஞ்சம் டிப்பு பண்ணி சர்ன்னு போய் நேர தன்னுடைய இப்படி வச்சுட்டு இருந்த கையை நேர இந்த 2 கையும் இப்படி வச்சு நேர இந்த பிரதப்பனுடைய 2 கண்ணையும் பச்சக் 2 கண்ணு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அவுட், இன்வாலிடேட்டட். இப்படி பார்த்தான், என்னது? கண்ணை தூக்கி போட்டான். அது வேற எழுதுறார், கண்ணை கையில் எடுத்துட்டான் அப்படின்னு வேற எழுதுறார் வால்மீகி அப்படியே சௌந்தரியமாக இருக்கு. அந்த மலர் என்ன எப்படி இருந்தது, அந்த சில்லென்ற காற்று அடித்தது, அந்த மலர் ராமனின் மீது விழும்போது சீதையின் ஞாபகம், அப்படி மட்டும் எழுதுறவர் இல்லை. கண்ணை பிடுங்கி 2 பக்கம் தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் கிராசசந்திம சைன்யானாம் பிரகசம் வானராதிபகா சுக்ரீவகா சம்தபர்த்தேன. அதாவது பிரகசன் அப்படின்ற ராட்சசனை வந்து ராட்சசனை வந்து யார்? நலன் தான் திருப்பி அடித்து கொள்கிறான். பிடிச்சி நலன், ஆமாம், மார்கிராயா அப்படின்னா அடிச்சு கீழே தள்ளிட்டான். சில பேர் வந்து எழுந்துக்க முடியாத மாதிரி அடி வாங்கி விடுறான், இது பண்ணுறான். அப்புறம் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்னா விரூபாக்ஷனை வந்து கொன்னுட்டான். விரூபாக்ஷன் அப்படின்ற ராட்சசன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் லக்ஷ்மணுக்கு. என்னது? விரூபாக்ஷனை தான் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா போட்டேன், முடிஞ்சுடுத்து, டன், ஓவர். விரூபாக்ஷன் அவுட்டு. அடுத்தது வந்து
என்ன பண்ணுறன்னா அக்னிகேதுஷ்ச துர்தார்ஷோ ரஷ்மிகேதுஷ்ச ராட்சசா சுப்தக்னோ யஜ்ஞகோபஸ்ச ராமம் நிர்பித்ததுஹு ஷரைஹி. இந்த 4 பேரையும் ரொம்ப நேரம் சண்டை போட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னாக்க ராமன் வந்து 4 பேரையும் கொண்டுட்டார். அந்த மாதிரி அவர் எப்படி என்ன பண்ணான்னா இந்த 4 பேரும் ஓடி போய் 4 பேரும் வில்லு எடுத்துட்டு அம்பு போட்டாலாம். கண்டினியூஸாக ராமர் மேலே அம்பு போட்டாலாம். ராமர்கிட்ட நீ ஏதோ துவந்த யுத்தம்லாம் பண்ணேன்னா உன் உயிர் பழிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக சான்ஸ் இருக்குது. அவர்கிட்ட போய் அம்பா போடுவேன், நீ அம்பு போட்டேன்னா நானும் அம்பு போடுவேன் அப்படின்னு வில்ல எடுத்தார். ஒரே அம்பு, 4 அவுட்டு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம், ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல ராட்சசர்கள், நிகும்பன் வந்து சாகடிக்கப்படுகிறான், திவிதன் வந்து சாகடிக்கப்படுகிறான், அதுக்கப்புறம் வந்து சுஷேனன் சாகடிக்கப்படுகிறான். இந்த மாதிரி எல்லாரையும் வந்து டமால் 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 டமால்னு போட்டு தள்ளி கோரன்னா அவ்வளோ ஒரு கோரமான யுத்தம் வந்து நடக்கிறது. டோட்டலாக எல்லாம் அவுட்டு. அங்கதனை வந்து அவ்வளோ பெருமை லக்ஷ்மணனும் ராமரும் அங்கதனை செம்ம அப்ரிஷியேட் பண்ணுறான். ஏன்னா அங்கதனை அப்ரிஷியேட் பண்ணால் சுக்ரீவன் சந்தோஷமாயிடுவான். அதனால் வந்து அதனாலலாம் இல்லை, ஏன்னா இந்திரஜித்தை வந்து ஓட விட்டவன். அவ்வளோ டஃப்பு கொடுத்துருக்கான் அங்கதன். இந்திரஜித் ஆல்மோஸ்ட் அடிச்சுட்டான். அதனால் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்திரஜித் வந்து மாயா நீதியை ஆரம்பிக்கிறான். இந்திரஜித்துக்கு ஒரு வரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். ஒரு சர்மம் இருக்குது அவனுக்கிட்ட. சர்மம்னா என்ன, ஒரு தோல் இருக்குது. அந்த தோலை போட்டுட்டான் அப்படின்னா அவன் மறைஞ்சு போயிடுவான் மாயமாக. எங்கேருந்து அடிக்கிறான், எப்போ அடிப்பான், பக்கத்துலேயே நின்றுட்டு கழுத்தறுப்பானா, இல்லை பின்னாடி நின்றுட்டு குத்திடுவானா, இல்லை எதிர்க்க இருக்கானா, எங்கே இருக்கான்னே தெரியாது. அப்படி ஒரு விஷயத்தோட சண்டை போடணும். அதனால் வந்து இது பண்ணி இந்திரஜித் என்ன பண்ணால் எங்கேருந்துலாமோ வந்து அம்பு விழுந்துட்டே இருக்கு. யார் மேலே, ராமலக்ஷ்மணா மேலே. கொட்டுன்னு கொட்டுறது. எந்த பக்கம் அம்பு போடுறதுன்னே தெரியல ராமலக்ஷ்மணுக்கு. இப்போ இப்படி ஆரோ வருது அப்படின்னா இப்படி எடுத்தாக்க தமான்னு இந்த பக்கத்துலேருந்து ஆரோ வந்து விழுது. போடுன்னு போட்டு என்ன ஆகிறது, ஒரே ராமலக்ஷ்மணா வந்து மேலே கடைசியாக என்ன பண்ணிடுறான் அப்படின்னா நாகபாஷத்தை போட்டுடுறான். நாகபாஷத்தை போட்டு 2 பேருமே மூர்ச்சையாய் கீழே விழுந்துடுறான். செயலிழந்து போய் கிடக்க. உடம்பு ஃபுல்லாக ரத்த விளாராக இருக்குது. ராமரும் லக்ஷ்மணரும் ரத்தம்னா ரத்த விளாராக இருக்குது. அதனால் வந்து ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல பண்ணுறா. இந்திரஜித் வந்து சொல்கிறார், ரத்த விளார ஆர்த்துக்கு முன்னாடி, அடிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கேப்பா இந்திரஜித்தோட வாய்ஸ் மட்டும் கேட்குறது ராமலக்ஷ்மணாக்கு. இங்கே பார், நீங்கள் பெருசாக ஏதோ பேசினேலே, இப்போ உங்கள் 2 பேரையும் கொல்ல போகிறேன், உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கே எந்த பக்கம் இருக்கானே தெரியாமல் மூவ் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி. அதாவது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணுவா அப்படின்னா 2 முதுகை இப்படி ஒன்றா சேர்த்துருவா. அவளோட பியூட்டி ஆஃப் ஃபைட்டே என்னென்னா 2 முதுகும் ஒன்றா சேர்ந்துட்டு சட 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 திரும்பிண்டே இருப்பாள். திரும்பிண்டே இருக்கும்போது ஒரு செகண்டில் 10 பானம் சக்கு 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 சக்குன்னு இப்படி போட்டுட்டே இருப்பாள். ஆனால் அவன் மேலேருந்து அடித்தான்னா கீழேருந்து அடித்தான்னா எங்கேருந்து வேணால் அடிப்பான். அதனால வந்து இது பண்ணி இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறான், கரெக்டாக கேப்பில் போட்டு அவங்கள ரத்த விளாராக்கிட்டு கடைசியில் நாகபாஷத்தில் போட்டு ராமரும் லக்ஷ்மணர்களும் புதக்கடீர் என்று விழுந்தார்கள். மூர்ச்சையாகி விழுந்தார்கள். மரணத்தை படியை எட்டினார்கள். அப்படி மரணத்தினுடைய படியில் போயிட்டான். ஒரே சந்தோஷம். யாருக்கு? இந்திரஜித்துக்கு. விபீஷணன் பார்க்குறான், இவர் நிஜமாகவே செத்துட்டாளா இல்லையா, இங்கேருந்து இந்த அம்பு வருது அப்படின்னு. விபீஷணன் வந்து தன்னுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி மாயா டு மாயா கேன்சல் ஆகிடும்.
என்ன பார்க்குறான். ஓ பார்த்தா டைரக்டாக ராமர் லக்ஷ்மணர் பக்கத்துலேயே நின்றுருக்கானாம். இந்திரஜித் முன்னாடியே நின்றுருக்கானாம். அப்படியே வெயிட் பண்ணுறான். நலன் நீலன் மைந்தன் இந்த 10 பேரை அனுப்புகிறார் ராமர். ஏற்கனவே இந்த மாதிரி அவன் வந்து மாயா யுத்தம் பண்ணுறான் அப்படின்னு 10 யூத்தை பற்றியும் எல்லா பக்கமும் பறந்து பறந்து இந்த மரத்தை வச்சு இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது காற்றுல அடிக்கிறது எல்லாமே பண்ணுறான். பட் எங்கே கிடச்சா தானே எல்லாரையும். அடுத்தது நலன் நீலன் திவிதன் கவாக்ஷன் ஷரபன் எல்லாரையும் செம்மடி. ஒரே ஆள் இந்திரஜித். மேகநாத் அடி அடி நடித்து ராமன் லக்ஷ்மணனும் மடிந்தார்கள் என்ற ஒரே பெரிய இதோட போய் நேராக போய் ராவணன் கிட்ட சொல்கிறான். ஜாப் டன். ஃபஸ்ட் டேயா என்ன டேன்னு தெரியல, அது ஓவர் அப்படிங்கிறான். அப்படியே வந்து ராவணன் வந்து அள்ளி அணைச்சுண்டு உச்சி முகுறது இருக்கு இல்லையா, உச்சி முகுறாராம். அப்படி வந்து ஆஹா ஓஹோ கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாலாம். மீன்வயல் என்ன ஆகிறது, உடனே ராவணன் வந்து அனைவரையும் கூப்பிடு, அனைவரும் என்ன வச்சுப்பா அனைவரும் கூப்பிடு உடனே வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா, போய் சீதையிடம் சொல். எல்லாரும் போய், முக்கியமாக கேளுங்க, எல்லாரும் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சீதையை வந்து புஷ்பக விமானத்தில் ஏற்றி கூட்டின்னு போய் எந்த இடத்துல ராமரும் லக்ஷ்மணரும் செத்து கிடக்காலோ அந்த விஷயத்துக்கு போய் காட்டு. புரியுறதா? காட்டி விட்டு அவளை என் சரணில் வந்து விடச் சொல். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ராட்சசிகளுக்கெல்லாம். மீன்வயல் இங்கே வந்து சுக்ரீவன் வந்து ஓன்னு அழறான். விபீஷணன் சொல்கிறான், சம்டைம்ஸ் நம்மளுடைய பாசம் அண்ட் இது இருக்கு இல்லையா, அன்பு இருக்கு இல்லையா, மித்திரதா பாவம், அதுவே சாவுக்கு வழிவகுக்கும். இப்போ அதெல்லாம் விட்டுடு, அழறதெல்லாம் நிறுத்து. இப்போ என்ன பண்ணணுன்றதை மட்டும் பாரு. இப்போ என்ன பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண சுக்ரீவா, ஒன்றும் கெட்டு போல, நான் என்ன பண்ணலாங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூப்பர் வச்சனம் ஒன்று சொல்கிறார் விபீஷணன். என்ன சொல்கிறார்னா, இப்போ நாம் செயல் பண்ண வேண்டிய நேரம், செயலை மாத்திரம் செய்வோம், வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அப்புறம் விபீஷணன் வந்து சுக்ரீவனுடைய தோளில் இப்படி கையை வச்சு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு மூஞ்சியை அலம்பி விட்டு, சுக்ரீவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ராமனுக்கு இது ஒன்றுமே கிடையாது. ராமனை தெரிஞ்சதுனால சொல்கிறேன், இதெல்லாம் ராமனுக்கு ஒன்றுமே கிடையாது. அது அப்படி தான் இருக்கும். யுத்தம்னா அப்படி தான் இருக்கும். தோற்று போகிற மாதிரி தான் ஆகும். இது முதல்லையே ஆனது நமக்கு நல்லது தான். அதனால் வந்து இங்கேருந்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சீதையை, இந்த பக்கம் சீதையை வந்து எல்லாரும் புஷ்பக விமானத்தில் ஏற்றுறா. ராமன் செத்து போயிட்டான், வா பார்க்கலாம் அப்படின்னு போய் நேராக சீதை வந்து மேலேருந்து காட்டுறான். யார்? ராமனும் லக்ஷ்மணனும் செத்து கிடக்கிறத காட்டுறான். காட்டின உடனே சீதைக்கு திருப்பி பாவம் ஓன்னு அழுக, ராமர் செத்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, திரிஜட்டை திருப்பி கம்மிங் இன் டு த பிக்சர். திரிஜட்டை என்ன சொல்கிறான்னா, அழுகையை நிறுத்து சீதே, அழுகையை நிறுத்து. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீ விதவையாக இருந்தேன்னாக்க செம்ம பாயிண்ட் சொல்கிற திரிஜட்டா. நீ விதவையாக இருந்தேன்னாக்க புஷ்பக விமானம் உன்னை ஏற்றிக்கொள்ளாது. என்ன பாயிண்ட் அது? புஷ்பக விமானத்தினுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விதவையானாக்கா அது ஏற்றிக்காது, அது வந்து ட்ராவல் பண்ண முடியாது அதில். அதுவும் எஸ்பெஷலி 10 நாள் தீட்டு இருந்ததுன்னா அதில் ட்ராவல் பண்ண. அதனால இன்னொன்று, நீ மேலேருந்து ராமரையோடையும் லக்ஷ்மணரோடையும் ஃபேஸை பார்த்தியா சீதே? நான் பார்த்தேன். என்ன அவ்வளோ அடி வாங்கி ரத்த விளாறு இருந்தாலும் அந்த 2 ஃபேஸும் என்ன புன்னுருவலோட தேஜஸோடு இருக்குது பார்த்தியா? என்னைக்காவது செத்த பணத்தினுடைய மூஞ்சியில் வந்து தேஜஸ் இருக்குமா? இன்ஃபேக்ட் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், என்னடா செத்த பணம் மாதிரி வச்சுருக்க மூஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் திட்டுவா வந்து. செத்த பணம் மூஞ்சி தேஜஸாக இருக்குமோ? தேஜஸாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, அவள் நிஜமாகவே கம்ப்ளீட்டாக செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த ஹோல் ஆர்மி உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கும்.
ஆனால் இந்த ஆர்மியில் இருந்த உற்சாகத்தை பார்த்தியா, இன்னும் ஏதோ பெருசாக நடக்க போகிற மாதிரி அவள் உற்சாகத்தோடு தான் இருக்கா. தேர்ஃபோர் சாகலை. இந்த 2 டைலாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரிஜட்டா வருது. என்ன சொல்கிறா அப்படின்னா, சீதே ராமரும் லக்ஷ்மணரும் சாகலை. இன்னொன்று புரிஞ்சுக்கோ, ராமரும் லக்ஷ்மணரும் சாக முடியாது. சீதே, நான் இன்னைக்கு முன்னாடியும் பொய் சொன்னதில்லை உன்கிட்ட, இன்னைக்கு அப்புறமும் நான் பொய் சொன்னதில்லை, என்றைக்குமே நான் உங்ககிட்ட பொய் சொன்னதில்லை, இப்போ நான் சொல்கிறதும் பொய் இல்லை அப்படின்னு இங்கே திரிஜட்டை சொல்லி முடித்த உடனே அங்கே ராமர் வந்து, ராமருக்கு கான்ஷியஸ் வருது. கான்ஷியஸ் இஸ் கம்மிங் இன் டு ராமா. ராமர் எழுந்துக்கிறார். ராமர் எழுந்து லக்ஷ்மணனை பார்த்து அழறார். என்ன அழறார். அதில் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லக்ஷ்மணா எழுந்துண்டுறா, போயிடாதடா. இந்த பூலோகத்தில் எனக்கு இன்னொரு சீத்தை கிடச்சிருவாடா, ஆனால் எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு தம்பி கிடைக்க மாட்டான்டா, எழுந்துடுறா அப்படின்னு ராமர் அழறார். பார்க்கணுமே, சே நம்ம அண்ணன் இப்படி நமக்காக அழுதா நன்னா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும். ஸோ ஃபர்தராக இப்போ நாகபாஷத்துலேருந்து ராமரும் லக்ஷ்மணரும் விடுபட்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும் வார். இப்போ வந்து அவள் பத்தத்தில் இருக்க. என்ன ஒன்று ராமருக்கு வந்து சேத்தனம் வந்திருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக நடக்கலை. அவள் எப்படி நாகபாஷத்துலேருந்து விடுபட போகிறா? எனி கெஸ்? ஹோல் பிரம்மாண்டத்தில், குழந்தைகள் சொல்லுங்க, ஹோல் பிரம்மாண்டத்தில் நாகங்களுக்கெல்லாம் ஆப்போசிட் பர்சன் யாரு? கருடாகமனம் நாளைக்கு இருக்கும்.